ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் அப்படின்ற பாடத்தோட தேர்டு பார்ட் வந்து பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா 11th எத்திக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடம். யூனிட் 8ல் கவர் ஆகக்கூடிய பாடம். ஓகேவா? இந்த பாடத்துக்கான ஃபஸ்ட்டு 2 பார்ட் வந்து நான் போட்டிருப்பேன். இப்போ நான் வந்து அந்த பேஜஸ் எல்லாம் நான் மூவ் பண்ணுறேன்ல, இது எல்லாமே ஃபஸ்ட்டு பார்ட்லேயும் செகண்ட் பார்ட்லேயும் வரும். இப்போ நம்ம ஃபைனலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மேற்கோள்கள், முக்கியமான செய்திகள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த பாடம் வந்து முடிஞ்சிடும். ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புறநானூறில் என்னென்னலாம் மேற்கோள்கள் இருக்குது, ப்ளஸ் என்னென்னலாம் செய்திகள் இருக்குது. மேற்கோள்கள் ப்ளஸ் செய்தி ரெண்டையுமே சேர்த்து வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு புறநானூரோட மேற்கோள்கள், செய்திகள். விருந்தினருக்கு உணவளிக்க வரகினை கடனாக பெற்று வரும் செய்தி. விருந்தினருக்கு உணவளிக்க வரகினை கடனாக பெற்று வரும் செய்தி புறநானூறுல இருக்கு. 2வது, ஏதும் இல்லா நிலையில் வினை திணையை உரலில் இட்டு இடித்து உணவளித்த செய்தி. ஓகேவா? ஏதும் இல்லாத நிலையிலையுமே என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, விளையிறதுக்கு வச்சிருந்த அந்த திணைய உரல்ல இட்டு இடிச்சு உணவளித்த செய்தி புறநானூறுல இருக்கு. நெக்ஸ்ட், விருந்தோம்பல் கைகூடாத வாழ்க்கையை விருந்து கண்டு ஒழிக்கும் திருந்தா வாழ்க்கை அப்படின்னு பெருங்குன்றூர் கிழார் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? விருந்தோம்பல் கைகூடாத வாழ்க்கையை விருந்து கண்டு ஒழிக்கும் திருந்தா வாழ்க்கை என பெருங்குன்றூர் கிழார் சொல்லியிருப்பாரு. இந்த ஒரு சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுமே எதுல இருக்குன்னா புறநானூறுல இருக்கு. நெக்ஸ்ட், உணவிடுவதற்காக ஒருவன் தன் வீரவாளையும் ஈடு வைத்த செய்தி, அதாவது அடகு வச்ச செய்தி புறநானூறுல இருக்கு. உணவு இடுவதற்காக ஒருவன் தன் வீரவாளையும் அடகு வைத்த செய்தியை கூறக்கூடிய நூல் புறநானூறு. இந்த விருந்தோம்பலை பத்தி அதிகமா புறநானூறுல இருக்கு. அதை நம்ம ஒரு ஹிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். புலி பசித்த பின் மெழுவில் உள்ள அப்படின்ற வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கு. நான் ஆல்ரெடி நான் பாடம் எடுக்கிறப்பே சொல்லியிருப்பேன். இந்த புலி, எலி, இந்த அனிமல்ஸ் இது வந்தாலே மேக்சிமம் என்னவா இருக்கும், புறநானூறா இருக்குன்னு சொல்லியிருப்பேன். புலி பசித்தன்ன மெலிவில் உள்ள. ஓகேவா? அடுத்து பொய்யா சென்னா அப்படின்றது புறநானூறுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட், புலி இருந்து தங்கி சென்ற கற்குகை போல அவனை ஈன்ற வயிறு மட்டும் இங்குள்ளது, அவனை போர்க்களத்தில் தான் பார்க்க முடியும் என யார் சொல்லியிருப்பாங்க? காவற்பெண்டு சொல்லியிருப்பாங்க. நமக்கு 6th புக்கில் வந்து இந்த பாடல் வரிகள் இருக்கும். புறநானூறுல இருக்கக்கூடிய பாடல் வரிகள். ஓகேவா? அந்த காவற்பெண்டு பாடின ஒரே ஒரு பாடல் அப்படின்னா இந்த ஒரு பாடல் தான். அது புறநானூறுல இருக்கும். அது எத்தனையாவது பாடல்? 86வது பாடல். இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், மயக்குறு மக்களை இல்லோருக்கு பற்றாக்குறை. மயக்குறு மக்களை இல்லோருக்கு பற்றாக்குறை. ஓகேவா? இதுவுமே புறநானூறுல இருக்கக்கூடிய செய்தி. மயக்குறு மக்கள் அப்படின்னா குழந்தைகள். ஓகேவா? இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லோருக்கு பற்றாக்குறை. ஓகேவா? குழந்தைகள்லாம் வீட்டில் வந்து இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அதுவுமே நமக்கு செல்வமே இல்லாத மாதிரி தான். நெக்ஸ்ட், எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே. எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே. இந்த பாடலோட ஆசிரியர் ஔவையார். அதே மாதிரி இந்த மயக்குறு மக்களை இல்லோருக்கு பற்றாக்குறை, இந்த பாடலோட ஆசிரியர் அறிவுடை நம்பி. ஓகேவா? அறிவுடை நம்பி. எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே, இந்த பாடல் வரியோட ஆசிரியர் ஔவையார். ஆனா நானூறுல இருக்கக்கூடிய பாடல் வரிகள். நூலுன்னு கேட்டா புறநானூறு, ஆசிரியர்னு கேட்டா அது வந்து ஔவையாரா அறிவுடை நம்பியா நான் இங்க வந்து பார்த்து போடணும். நமக்கு எத்திக்ஸ் புக்ல அந்த பாடல் வரிகள் தான் இருக்கும், ஆசிரியர்லாம் இருக்க மாட்டாங்க. இது நான் படிக்கிறதுக்காக எனக்காக எடுத்த நோட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், நல்லது செய்தல் ஆற்றீர். நல்லது செய்தல் ஆற்றீர், இதுக்குரிய அர்த்தம் வந்து என்னது? நல்லது செய்யாட்டினாலும் கெட்டதை செய்யாதீங்க. உங்களால நல்லதே செய்ய முடியாட்டி பிரச்சனை இல்லை, கெடுதல் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? இதோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா நரி வெறுவு தலையாம். நரி வெறுவு தலையாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் வந்து இருப்பார். ஓகேவா? ஒரு புலவர் அப்படின்னு கூட சொல்லலாம். நரி வெறுவு தலையர். ஓகேவா? நரி வெறுவு தலையர். தலையம் கிடையாது, தலையர். நெக்ஸ்ட், அறநெறி முதற்றே அரசின் குற்றம். அறநெறி முதற்றே அரசின் குற்றம். அரசனின் வெற்றிக்கு காரணம் அவனோட அறநெறி அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் வரிகள் இது. அரசனின் வெற்றிக்கு காரணம் அந்த அரசனின் அறநெறி. இதோட இந்த புறநானூற்றுல இந்த பாடல் வரிகளை எழுதியவர் மருதன் இளநாகனார். மருதன் இளநாகனார். நெக்ஸ்ட், ஆவும் ஆணியிர் பார்ப்பன் மக்களும் பெண்டிரும். ஆவும் ஆணியிர் பார்ப்பன மாக்களும் பெண்டிரும்.
இந்த போர் நடக்கிறப்ப இவங்க எல்லாருமே சேஃபான பிளேஸ்க்கு வந்து போயிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல. பசுக்கள், அதே மாதிரி பார்ப்பனர்கள், பெண்கள், இவங்க எல்லாருமே எங்கன்னா சேஃபான பிளேஸ்க்கு போயிடுவாங்களாம் போர் நடக்கிறப்ப. அந்த செய்தியுமே புறநானூறுல இருக்கு. நெக்ஸ்ட், அறநிலை திரியா அன்பின் அவயம். அறநிலை திரியா அன்பின் அவயம். மழை மிகுந்தாலும் குறைந்தாலும் மன்னனை பழிப்பார்கள். ஓகேவா? மழை அதிகமா பெஞ்சாலும் திட்டத்தையும் செய்வாங்க, மழையே பெய்யலனாலும் இந்த ராஜா வந்து நல்லா ஆட்சி செய்யல, ஊழல் செய்யறாரு அப்படின்னு சொல்லி அரசனை வந்து திட்டுவாங்க. ஓகேவா? அப்ப அறநிலை திரியா அன்பின் அவயம், இதுவுமே புறநானூறுல இருக்கக்கூடிய பாடல் வரிகள். நெக்ஸ்ட், யாதும் ஊரே யாவரும் கேளீர். புறநானூறு. யாதும் ஊரே யாவரும் கேளீர். அடுத்து, மாறி பொய்ப்பினும் வாரி குன்றினும். மாறி பொய்ப்பினும் வாரி குன்றினும். நெக்ஸ்ட், நிலநெளி மருங்கின நீர்நிலை பெருக தட்டோர். நிலநெளி மருங்கின நீர்நிலை பெருக தட்டோர், இந்த பாடல் வரிகள். நெக்ஸ்ட், உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம். உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம். இந்த பாடல் வரிகள் எல்லாமே புறநானூறுல இருக்கக்கூடியது. ஓகேவா? நெக்ஸ்ட், நற்றிணையோட மேற்கோள்கள் பார்க்கலாம். நிலம்புடை பெயர்வது ஆயினும் கூறிய சொற்புடை பெயர்தலே இலரே. வாய்மையை பத்தி சொல்லியிருப்பாங்க. நிலம்புடை பெயர்வது ஆயினும் கூறிய சொற்புடை பெயர்தலை இலரே, வாய்மையை பத்தி சொன்ன வரிகள். நெக்ஸ்ட், சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மெனக்கட் செல்வம் என்பதுவே. ஓகேவா? சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கட் செல்வம் என்பதுவே, உதவியை பத்தி சொல்லக்கூடிய பாடல் வரிகள். நெக்ஸ்ட், உயிர் ஓர் அன்ன செய்யீர். நட்பை பத்தி சொல்லக்கூடிய பாடல் வரிகள். ஓகேவா? உயிர் ஓர் அன்ன செய்யீர் தீர் நட்பின், நட்பை பற்றிய பாடல் வரிகள். மரம் கெழு சோழர் உரந்தை அவையத்து அறங்கெட அறியாதாங்கு, நச்சினையில இருக்கக்கூடிய பாடல் வரிகள். மரம் கெழு சோழர் உரந்தை அவையத்து அறங்கெட அறியாதாங்கு. நெக்ஸ்ட், பிழையான் நல்மொழி என்று வாய்மையையும் பொய்மையை பொய்ப்பொதி கொடுஞ்சொல் என்றும் பொய்மையையும் நற்றினை குறிப்பிடுகிறது. ஓகேவா? பிழையான் நன்மொழி அப்படின்னு சொல்லக்கூடியது வாய்மை. இதே இது பொய்ப்பொதி கொடுஞ்சொல் அப்படின்னு சொல்லக்கூடியது பொய்மை. இந்த வாய்மையையும் பொய்மையையும் பத்தி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா நற்றினை. இது ஒரு முக்கியமான பாடல் வரி. நெக்ஸ்ட், அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் முல்லை சான்ற கற்பின் விருந்தோம்பல். அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் முல்லை சான்ற கற்பின் விருந்தோம்பல். நெக்ஸ்ட், விருந்தினரின் தொடர்ச்சியான வருகையாலும் அவர்களுக்கு விருந்தோம்புவதாலும் ஒரு தலைவிக்கு ஊடல் கொள்ள நேரமில்லாமல் போனதாக சொல்லப்படக்கூடிய செய்தி எதுல இருக்குன்னா நற்றினையில இருக்கு. விருந்தினரின் தொடர்ச்சியான வருகையாலும் அவர்களுக்கு விருந்தோம்பல் அளித்ததாலும் ஒரு தலைவிக்கு ஊடல் கொள்ள நேரமில்லை என்ற செய்தி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நற்றினை. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நின்ற சொல்லா நீடுதோறு இனியவர் என்றும் என் தோல் பிரிவு. காதலை பத்தி ஒரு செய்தி வந்து இடம்பெற்றிருக்கு. நின்ற சொல்லா நீடு தோன்று இனியவர் என்றும் என் தோல் பிரிவு, காதலை பற்றிய செய்தி. நெக்ஸ்ட், பதிற்று பத்தோட மேற்கோள்கள் பார்க்கலாமா? இந்த பாடத்துல என்னென்ன இருக்குன்னு. நிலம் திறம் பெயரும் காலை ஆயினும் கிளந்த சொல்நீ பொய்ப்பு அறநிலையே. நிலம் திறம் பெயரும் காலை ஆயினும் கிளந்த சொல்நீ பொய்ப்பு அறநிலையே. நெக்ஸ்ட், பொய்படுபு அறியா வயங்கு சென்னாவின். பொய்படுபு அறியா வயங்கு சென்னாவின். நெக்ஸ்ட், கலித்தொகையோட மேற்கோள்கள் பார்க்கலாம். பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறனறிதல் சான்றோருக்கு எல்லாம் கடன். பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறனறிதல் சான்றோருக்கு எல்லாம் கடன். நெக்ஸ்ட், உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் என்று கூறியவர் யார் அப்படின்னா பெருங்கடுக்கோ. உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் என கூறியவர் பெருங்கடுக்கோ. இது எதுல இருக்கு அப்படின்னா கலித்தொகையில இருக்கக்கூடிய பாடல் வரிகள், அதுல இருக்கக்கூடிய செய்தி. அடுத்து குறுந்தொகையோட மேற்கோள்கள் பார்க்கலாம். செம்புல பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சங்கள், அதாவது ஒத்த அன்பு இருக்கக்கூடிய தலைவனும் தலைவியும் மேற்கொள்ளும் காதல். ஓகேவா? செம்புல பெயல் நீர் போல் அன்புடைய நெஞ்சம் தான் அப்படின்னு சொல்லி வரும் குறுந்தொகையில இருக்கக்கூடிய ஒரு கூற்று. நெக்ஸ்ட், முறையுடைய அரசன் செங்கோல் அவையத்து. முறையுடைய அரசன் செங்கோல் அவையத்து அப்படின்றதும் குறுந்தொகையில இருக்கு. நெக்ஸ்ட், தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மேற்கோள், பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு. பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு, இதுவும் தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய மேற்கோள்.
நெக்ஸ்ட் சிறுபான்நாற்று படையில இருக்கக்கூடிய மேற்கோள் வந்து பார்க்கலாம். சிறுபான்நாற்று படையில இருக்கக்கூடிய மேற்கோள் அப்படின்னு பார்க்குறப்ப, பனுவலின் வளா அப்பல் வேறு அடிசில் இளங்கதிர் ஞாயிறு எள்ளுந் தோற்றத்து கொடைய பத்தி சிறுபான்நாற்று படையில சொல்லியிருக்காங்க. இந்த ஆற்றுப்படை நூல்கள்னால என்ன பார்த்தோம்? வள்ளல் தன்மையை பத்தி, கொடை தன்மையை பத்தி சொல்லக்கூடிய நூல்கள். அப்ப சிறுபான்நாற்று படையில எந்த தன்மையை பத்தி தான் சொல்லியிருக்காங்க? கொடை தன்மையை பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கொடைத்தன்மை கூறப்பட்டுள்ளது. பனுவலின் வளா அப்பல் வேறு அடிசில் இளங்கதிர் ஞாயிறு எள்ளுந் தோற்றத்து அப்படின்னு சொல்லி கொடைத்தன்மை வள்ளல் தன்மை ரெண்டையுமேவும் சிறுபான்நாற்று படையில சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மதுரை காஞ்சியோட மேற்கோள் பார்க்கலாம். அறம் கூறும் அவையகம். அறம் கூறும் அவையகம். இதே மாதிரி இந்த அவையத்தை வச்சு நிறைய இடங்கள்ல வந்திருக்கும். சிலப்பதிகாரத்துல இருக்கு, குறுந்தொகையில இருக்கு. ஓகேவா? அந்த வார்த்தைகளை நம்ம வந்து கவனிச்சு படிக்கணும். அறம் கூறும் அவையகம் அப்படின்றது மதுரை காஞ்சிலையும் இருக்கு. நெக்ஸ்ட் உயர்நிலை உலகம் அமிழ்தொரு பெரினும் பொய்சேன் நீங்கிய வாய் நட்பினையே. உயர்நிலை உலகம் அமிழ்தொடு பெரினும் பொய்சேன் நீங்கிய வாய் நட்பினையே. இது எதுல வருது அப்படின்னா மதுரை காஞ்சில வருது. நெக்ஸ்ட் அகநானூரோட மேற்கோள் பார்க்கலாம். அகநானூருக்குரிய மேற்கோள் யாக்கைக்கு உயிர் இயைந்து அண்ணன் நட்பின். யாக்கைக்கு உயிர் இயைந்து அண்ணன் நட்பின் அரங்கெழு நல்லவை. அரங்கெழு நல்லவை. நெக்ஸ்ட் நாலடியாரோட மேற்கோள் பார்க்கலாம். களர் நிலத்து பிறந்த உப்பினை சான்றோர் விளைநிலத்தில் நெல்லின் விழுமிதாக கொள்வர். ஓகே, ரெண்டுமே இணையாக கொள்வர் அப்படின்றத சொல்றாங்க. களர் நிலத்து இதெல்லாம் வரணும். களர் நிலத்து பிறந்த உப்பினை சான்றோர் விளைநிலத்தில் நெல்லின் விழுமிதாக கொள்வர். நெக்ஸ்ட் சிலப்பதிகாரத்தின் மேற்கோள்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று, நரகன் உயிருக்கு நல்லுயிர் கொண்டு பரகதி இருக்கும். நரகன் உயிருக்கு நல்லுயிர் கொண்டு பரகதி இருக்கும். ரெண்டாவது, மலைவளம் கரப்பின் வான்பேர் அச்சம் பிழையுயிர் எய்தின் பெரும்பேர் அச்சம். மலைவளம் கரப்பின் வான்பேர் அச்சம் பிழையுயிர் எய்தின் பெரும்பேர் அச்சம். நெக்ஸ்ட், அரைசு கோல் கோடினும் அரங்கூறு அவையம். அரைசு கோல் கோடினும் அரங்கூறு அவையம். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த அரங்கூறும் அவையம் அப்படின்றது இங்கேயும் இருக்கும், சிலப்பதிகாரத்திலையும் இருக்கும், இந்த மதுரை காஞ்சியில இருக்கும், அதே மாதிரி குறுந்தொகையிலையும் இருக்கும். எங்க எப்படி இருக்குன்றத கவனிச்சு படிக்கணும். நெக்ஸ்ட், மணிமேகலையில இருக்கக்கூடிய மேற்கோள்னு பார்க்குறப்ப, அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம். அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம். நெக்ஸ்ட், குண்டலகேசியில இருக்கக்கூடிய மேற்கோள் பார்க்கலாம். பாளையாம் தன்மை செத்தும் பாளையாம் தன்மை செத்தும் காளையாம் தன்மை செத்தும் காமுறும் இளமை செத்தும். ஓகேவா? பாளையாம் தன்மை செத்தும் பாலாம் தன்மை செத்தும் காளையாம் தன்மை செத்தும் காமுறும் இளமை செத்தும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய வார்த்தை வந்து என்ன அப்படின்னா பாலாம். ஓகேவா? பாலாம் மேல இருக்கக்கூடியது பாளையாம், இது பாலாம். ஓகேவா? பாளையாம் தன்மை செத்தும் பாலாம் தன்மை செத்தும் காளையாம் தன்மை செத்தும் காமுறும் இளமை செத்தும். ஓகேவா? இது வந்து குண்டலகேசியில இருக்கக்கூடிய மேற்கோள். நெக்ஸ்ட், கம்பராமாயணத்துல இருக்கக்கூடிய மேற்கோள் பார்க்கலாம். ஏக முதல் கல்வி முளைத்து எழுந்து எண்ணில் கேள்வியாகும் முதல் தின்பனை போக்கி. ஏக முதல் கல்வி முளைத்து எழுந்து எண்ணில் கேள்வியாகும் முதல் தின்பனை போக்கி. இது கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய மேற்கோள். நெக்ஸ்ட், வில்லி பாரதத்தில் இருக்கக்கூடிய மேற்கோள் பார்க்கலாம். மதி அமைச்சர் ஆள் அரசு வலிப்பினும் குறவர் நல்லுரை மறுக்கினும். மதி அமைச்சர் ஆள் அரசு வலிப்பினும் குறவர் நல்லுரை மறுக்கினும். இது வந்து என்னன்னா அழிப்பினும். ஓகேவா? மதி அமைச்சர் ஆள் அரசு அழிப்பினும் குறவர் நல்லுரை மறுக்கினும். நெக்ஸ்ட், பத்துப்பாட்டு மதுரை காஞ்சியில வரக்கூடிய ஒரு மேற்கோள் அப்படின்னா அரங்கூறு அவையகம். அரங்கூறு அவையகம். ஓகேவா? இது முக்கியமான மேற்கோள்கள். 11th எத்திக்ஸ் புக்ல இருக்கக்கூடிய, அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த இலக்கியங்கள் பாடத்துல தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் அப்படின்ற பாடத்துல இவ்வளவு மேற்கோள்கள் இருக்கு. இவ்வளவும் படிக்க முடியல அப்படின்னா முக்கியமான மேற்கோள்கள் நான் அண்டர்லைன் பண்ணது, இந்த மாதிரி மேற்கோள்கள்லாம் நம்ம வந்து கண்டிப்பா வந்து படிச்சுக்கணும். ஓகேவா? இதோட இந்த பகுதி வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்த இந்த பகுதியில இருந்து நான் 2 சிம்பிளான கொஸ்டின் கேட்குறேன். அந்த 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பொய்யா சென்னா பொய்யா சென்னா என்ற கூற்று இடம்பெற்றுள்ள நூல் எது? பொய்யா சென்னா என்ற கூற்று இடம்பெற்றுள்ள நூல் எது? ரெண்டாவது,
மாரி பொய்ப்பினும் வாரி குன்றினும் என்ற கூற்று இடம்பெற்றுள்ள நூல் எது? மாரி பொய்ப்பினும் வாரி குன்றினும் என்ற கூற்று இடம்பெற்றுள்ள நூல் எது? இந்த 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.